the output y of the given logic implementation is similar to the output of அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்டு, இது வந்து நம்மளுக்கு நார் கேட்டு. நார் கேட்டுன்னா இதனுடைய அவுட்புட் வந்து a + b ஹோல் பார். இது வந்து NAND கேட்டு. NAND கேட்டோட அவுட்புட் வந்து ab ஹோல் பார். ஸோ ரெண்டையும் இதுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு இது வெளியில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா a + b ஹோல் பாரையும் இது அண்டு கேட்டு ab இந்த ஹோல் பாரையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு a பார் இங்கேருந்து இந்த a பாரை மல்டிப்ளை பண்ணுங்கள். a பார் b பார் ப்ளஸ் b பார் a பார் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இந்த ரெண்டு இது இருந்துச்சுன்னா ஒரு இதை எழுதிக்கலாம். a பார் b பார் ப்ளஸ் b பார் a பார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டும் இருக்குன்னா இதை ஒன்றா எழுதிக்கலாம். அதாவது a பார் டாட் b பார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இதை இப்படி எழுதிக்கலாம். a + b த ஹோல் பார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இது என்ன கேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார் கேட்டு. ஸோ ஆப்ஷன் வந்து நார் கேட் அப்படின்னு சொல்லி வரும். இல்லை எனக்கு இந்த டிமார்கன் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இது வந்து மல்டிப்ளை பண்ணி இந்த லாயெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸு கொடுத்து பார்த்துருங்க. அதாவது மொத்தமே ரெண்டு இன்புட் தான், ஏபி ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏபி தான் கொடுக்க போகிறோம். அவுட்புட் என்ன வருதுன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 0 0 0 1 1 0 1 1 கொடுத்து பார்ப்போம். ஸோ 0 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏவும் 0 வந்துடும். ஸோ 0 0ங்கிறது இந்த ஆர் கேட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வர்ஸில் வரும். அவுட்புட் வந்து இங்கே 1ன்னு வரும். இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா 0 0 NAND கேட்டு கொடுத்தீங்கன்னா 0 0 அவுட்புட் வந்து இங்கேயும் 1ன்னு வரும். ஸோ இந்த 1 × 1 வந்து உங்கள் அண்டு கேட்டில் வந்து அவுட்புட் 1ஆக வெளியில் வரும். அடுத்து 0 1, அதாவது A0 B1 அப்படிங்கிறோம். A0 B1. அப்போது மேலே இருக்கக்கூடிய நார் கேட்டுக்கு வந்து 0 and 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 0ன்னு வரும். அதே மாதிரி NAND கேட்டுக்கு 1 and 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1ன்னு வரும். ஸோ 0 × 1 உங்களுக்கு அவுட்புட் வந்து 0. ஓகே, அடுத்து இதே மாதிரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் வரும். ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், ஏ வந்து 1, பி வந்து 0. 1 0ன்னு சொல்லிட்டு ஆர் கேட்டு கொடுக்குறீங்க, நார் கேட்டு கொடுக்குறீங்க, அவுட்புட் வந்து 0 தான். 0 1ங்கிறத NAND கேட்டு கொடுக்குறீங்க, அவுட்புட் வந்து உங்களுக்கு 1 தான். ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து எகெயின் 0 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 1 1 கொடுத்து பாருங்க. 1 1 நார் கேட்டுக்கு 1 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0. NAND கேட்டுக்கு 1 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0. ஸோ 0 0 NAND கேட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0, எகெயின் 0. ஸோ இந்த ட்ரூத் டேபிள் எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகெயின் நார் கேட். ஸோ ஒன்று இந்த டிமார்கன் தரவாக இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 minute அல்லது ஒரு 30 seconds வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும் இதுனா. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.